வழக்கு தொடரப்பட்டு 6 மாதங்களில் விசாரணை நிறைவு. சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்றும் தகவல். Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே பரணி. அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அந்த பெண்மணி, அதாவது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி இரவு 8 மணி அளவில் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தன்னுடைய சக மாணவர் ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் குற்றவாளின்னு சொல்லப்படுற ஞானசேகரன் அங்கே வந்திருக்காரு. அந்த மாணவி கிட்ட பேசிட்டு இருந்த அந்த மாணவனை விரட்டி அடிச்சுட்டு அந்த மாணவியை தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதுக்கிடையில பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தொலைபேசியின் வழியா ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட காவல்துறையினர் 24 மணி நேரத்துல சில ஆய்வுகளை மேற்கொண்டு குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குற்றவாளி யாரு அப்படின்னா ஞானசேகரன் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டும் இல்லாம அதே மாணவி கிட்ட என் கூட இன்னொரு சார் இருக்காரு, அந்த சாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த சார் யாரு அப்படிங்கிறதா சமூக வலைத்தளங்கள்லயோ பொதுமக்கள் மத்தியிலேயோ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. பல இடங்கள்ல போஸ்டர் கூட ஒட்டப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டப்போ பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுல சம்பவத்தன்னைக்கு ஞானசேகரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அதாவது ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்திருக்காரு, தொப்பி அணிஞ்சுக்கிட்டு தன்னுடைய செல்போன்ல ஃப்ளைட் மோட்ல போட்டுக்கிட்டு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள போறதாவும் ஆய்வறிக்கை சொல்லுது. அப்போ தான் குற்றத்துல மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக ரொம்ப சமயோஜிதமா அதிபுத்திசாலியா இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. அதே மாதிரி ஏற்கனவே ஞானசேகரன் மேல கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு பெண்ணை மிரட்டி செயின் பறித்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதாவும் காவல்துறை வட்டாரத்துல சொல்லப்படுது. இந்த ஞானசேகரன் சென்னை அடையாறு தவிர சில பகுதிகளில் உணவகம் நடத்தி வரதாவும் சொல்றாங்க. காவல்துறையினர் விசாரிச்ச வரைக்கும் போதும் எங்களுக்கு அதிருப்தி, அதனால இந்த ஒரு வழக்கை பொறுத்த மட்டும் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தானா இந்த வழக்கை முன்னெடுத்து விசாரிக்கிறதுக்கும் முன் வருது. அதுக்கப்புறம் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல சென்னை ஆவடியை சேர்ந்த காவல் துணை ஆணையர், அதே மாதிரி நமக்கு அண்ணா நகர் காவல் துணை ஆணையர், சேலம் துணை ஆணையர், இவங்க 3 பேரும் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னேகப்பிரியா ஐபிஎஸ், பிருந்தா ஐபிஎஸ் மற்றும் ஐமன் ஜமால் ஐபிஎஸ், இந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில ஒரு குழுவினர் விசாரணை மேற்கொள்றாங்க. இந்த விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியில வந்திருக்கு. இதுல இந்த ஞானசேகரன் ஏற்கனவே பல வழக்குகள்லையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அது போக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல பலாத்காரம், வன்கொடுமை, அது மட்டும் இல்லாம ஆதாரங்களை அழித்தல், மிரட்டல், இது மாதிரி கிட்டத்தட்ட 12 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறையினர் கிட்டத்தட்ட 11 வழக்குகள் நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சாட்சியங்களை திரட்டியிருக்காங்க. அதுல குறிப்பா நீதிமன்றத்துல இவங்க சமர்ப்பிக்கும் போது எங்க சைதாப்பேட்டை மகளிர் நீதிமன்றத்துல காவல்துறையின் தரப்புல மேரி ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் ஆஜராகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த காவல்துறையின் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 விதமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஞானசேகரன் நடுவர் நீதிமன்றத்துல நீதிபதி கிட்ட என்ன சொன்னாரா, அதாவது இந்த ஒரு வழக்குல காவல்துறை என் மேல இந்த குற்றத்தை சுமத்துறாங்க, இந்த குற்றத்தில் எந்த வகையிலையும் உண்மை கிடையாது, நான் நிரபராதின்னு சொல்லி அவர் வாதிட்டதாகவும் செய்திகள் வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும் போது அப்படியெல்லாம் கிடையாது, ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றங்கள் முழுமையா ஞானசேகரன் மட்டும்தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு காவல்துறையின் சார்பில் வாதாடின வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல குற்றவாளி ஞானசேகரன் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீதிமன்றம் வருது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு மே 28ஆம் தேதி அறிவிக்கப்படும்னு மாண்புமிகு நீதியரசி ராஜலட்சுமி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கடந்த 20ஆம் தேதி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த வகையில மே மாதம் 28ஆம் தேதியான இன்னைக்கு
அந்த வழக்கினுடைய தீர்ப்புக்காக ஒட்டுமொத்த இந்திய நாடும் எதிர்பார்த்துட்டு இருந்தது. குறிப்பா தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு என்னவா இருக்கும்? குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரபரப்பா இருந்துட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில மீடியாக்கள் ஆகட்டும், சமூக வலைதளவாசிகள் ஆகட்டும், சமூக செயல்பாட்டாளராகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்சமான தண்டனை, மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட நீதி நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு பரபரப்பா தொலைக்காட்சி செய்திகள்லயும், சமூக வலைதளங்கள்லயும் அவங்களுடைய கருத்துக்கள தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு கட்டத்துல மே 28ஆம் தேதியான இன்னைக்கு நீதியரசி ராஜலட்சுமி அவர்கள் இந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட தீர்ப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படும்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஒரு வழக்கு விசாரணையும் தீர்ப்பு தேதியும் உத்தரவிட்டு வழக்கை இன்னைக்கு நிறைவு செஞ்சிருக்காங்க. ஸோ எதிர்வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி குற்றவாளி ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுமா? நிச்சயமாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் சமூக செயல்பாட்டாளர்கள், மற்ற பெண் மாதர் சங்க அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது? நிச்சயமாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல குற்றவாளியான ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த தொகுப்பை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். ஆர்ஜே பரணி. இந்த குற்ற பின்னணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குற்றவாளிக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கூட மறக்காம நம்ம Q7ஓட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.